ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கும் சதா காலமும் அவர் ஒருவருக்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்ப நீங்களும் நானும் ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம பதறவே கூடாது அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எதை குறிச்சும் பதறக்கூடாது. அல்லேலூயா. ஏது வியாதி குறிச்சு கவலைப்படக்கூடாது, கடனை குறிச்சு பதறப்படக்கூடாது. அல்லேலூயா. எந்த வியாதியா இருந்தாலும் எந்த ஒரு தடையா இருந்தாலும் அது நம்மளால முடிய போற காரியம் இல்ல, கர்த்தரால கூடுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்ணை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் அப்படியே ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் வட இந்திய ஊழியத்துக்கு நம்ம புறப்பட இருக்கிறோம், ஒரு சில பேர் டீமா. அதனால அந்த குழுவினரை கர்த்தர் பாதுகாக்கணும். இன்னைக்கு சில பேர் வரவே இல்லை, அவங்களுக்கு இந்த அருமை தெரியல. ஆனா நமக்கு கர்த்தர் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நம்ம இருக்கிற இடங்கள்ல நேரத்தை வீணடிக்காதபடி ஒருமனப்படுவோமா? நல்ல சிந்தனை எல்லாம் நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். நம்முடைய சிந்தனை எல்லாம் ஏசப்பாவுடைய சிந்தனையாய் மாறட்டும். அவருடைய முகத்தை பார்க்கும் போதுதான் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். மற்றபடி இங்க வந்ததுனால பிரயாசப்படுறதுனால இவ்வளவு நீங்க ரிஸ்க் எடுத்து பிரயாசப்பட்டு நீங்க ஒரு ஏக்கத்தோட வரீங்க பாருங்க, கவலையோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க பாருங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா அந்த நேரம் இந்த நேரம் தான். என்ன நீங்க செய்யணும்னா என் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவராயிருப்பதற்காக, நீர் பெரியவராயிருப்பதற்காக, நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ தகப்பனே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, எல் ஷடாயே உமக்கு நன்றி, பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. இந்த மாலை வேளை அப்பா நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உம்மை மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சொல்லுங்க. ஏசப்பாவை உயர்த்த வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம், தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர். வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். ஓ அவருடைய சேற்றின் கிளையிலே ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கிறார். ஹalleluya, hallelujah. Thank you Father, thank you Jesus, thank you Holy Spirit. Hallelujah. எல்லா கண்களும் மூடி, ஒருவரும் கண்களை திறக்க வேண்டாம். தேவ பிரசன்னம் நம்ம அனுபவிக்கணும்னா பயபக்தியோடு கர்த்தரை பார்க்கணும். ஹalleluya, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க. எப்போது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தாரா இல்லையா?
கொடுத்தாரா இல்லையா? ஹalleluya. மோசேக்கு ஜெயத்தை கொடுத்தார் அல்லவா? மோசேக்கு யோசுவாக்கு ஜெயத்தை கொடுத்தாரா அல்லவா? தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்தவர் வல்லவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவனுக்கு ஆதாயமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாடுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கையெழுத்து. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஆமென். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அதுக்கு பிறகு நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரி அவங்க வந்து ஆராதனை பண்ண போறாங்க. இழுத்து மூணு சபையெல்லாம் கர்த்தர் திறக்க வச்சிருக்கிறார். ஹalleluya. அது மூலமா அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். ஹalleluya. இன்னும் செய்ய போறக்கா நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யணும் யோசித்து பாருங்க. நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு நாட்களையும் நேரத்தையும் வீணடித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. கர்த்தருக்காக நம்ம பக்தியாய் வளரணும். ஹalleluya. தேவனுக்குன்னு பிரயோஜனமா நம்ம வளரணும். ஹalleluya. இந்த நாள்ல ஒரு விசேஷம். ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த நாளை விசேஷமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை கொடுப்போம். ஹalleluya. அதே போல நம்மத்துல நேற்று அம்மாவை பார்த்தேன் வாங்கன்னு வந்திருக்கிறாங்க. அம்மாவுக்கு நல்ல கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அம்மாவோட கர்த்தர் இன்னைக்கு பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஹalleluya. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்.
சூப்பரா கைகளை உற்சாகமா தட்டி பாடுங்க. ஓகேங்களா? ஆமென். தேவனுக்கு நம்ம அதை தான் செலுத்தணும். அல்லேலூயா. நன்றி.